சுமங்கலி திட்டம், கொத்தடிமை முறையின் நவீன முகம் மற்றும் தேசிய பெண்கள் கூட்டமைப்பின் மாநில மாநாடு மதுரையில் நடந்தது. கிராமப்புறங்களில் ஏஜெண்டுகள் மூலம் தனியார் பஞ்சாலைகளில் சுமங்கலி திட்டம் என்ற பெயரால் ஏமாற்றி அழைத்துச் செல்லப்படும் கிராமப்புற பெண்களின் நிலை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்த சுமங்கலி திட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று தேசிய பெண்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். சுமங்கலி திட்டம் என்ற பெயர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இல்லீகல் இந்த ஸ்கீம் இம்மீடியட்டா தமிழ்நாடு அரசியல் பேன் பண்ணணும். தமிழ்நாட்டில் 1.5 லட்சத்துக்கும் மேல பெண்கள் இந்த மாதிரி கொடூரமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் சின்ன 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள். இது ரொம்ப பெரிய ஒரு வயலேஷன் ஆஃப் தி லா. அதனால இந்த பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுல காலதாமசம் வருகிற இந்த தமிழ்நாட்டினுடைய மகளிர் ஆணையம் அந்த பதவியில் இருக்கிறதுக்கான எந்த தகுதியும் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாநாட்டில் சுமங்கலி திட்டத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களும் கலந்து கொண்டனர். வேலைக்கு அழைத்துச் செல்பவர்களை ஏமாற்றுவதோடு அதிக வேலை நேரம், குறித்த கூலி தருவதில்லை என்பதோடு பாலியல் தொல்லையும் கொடுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். 3 வருஷம் ஸ்கீம்னு சொல்லி எங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. 2.5 வருஷம் வேலை பார்த்து எந்த பணமும் கொடுக்கல. பணம் கேட்டதுக்கு என் மேல திருட்டு பள்ளி சுமத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. நான் வேலை 8 மணி நேரம்னா 12 மணி நேரம் வேலை கொடுப்பாங்க. சாப்பாடு வசதி கிடையாது, ரூம்ல நிம்மதி கிடையாது. ரூமுக்கு வந்தோடனே வார்டன் தொல்லை, உள்ள போனா சூப்பர்வைசர் தொல்லை. பல ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் சேர வேண்டிய பணத்தை தராமல் திடீரென வேலையை விட்டு நீக்கி விடுகின்றனர் என்று சுமங்கலி திட்டத்தால் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். கோயம்புத்தூர்ல பல்லடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மில்லில் வேலை பார்த்தேன். அப்புறம் என் கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணு இறந்துட்டுனாப்புல ஊருக்கு வந்தோம். நாங்கள் ஏஜென்ட் மூலமாக தான் மில்லுக்கு போனோம். அந்த பொண்ணு இறந்தனாப்புல எங்களுக்கு மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டனாப்புல தான் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஆனால் மில்லில் நீங்கள் அதிகமாக லீவ் எடுத்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு எங்களை அனுப்பி விட்டாங்க. அவங்ககிட்ட நாங்கள் வேலை செஞ்சதுக்காட்டு காசு தாங்கன்னு கேட்டோம், தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏழையாக பிறந்துவிட்ட ஒரே காரணத்தினால் கொத்தடிமை போல் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட இவர்களின் நிலை யாருக்கும் வரக்கூடாது. அதற்கு அரசின் கருணை பார்வை கிடைக்க வேண்டும்.